மனிதனுக்கு காணி உரிமை என்று சொல்வது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை நாங்கள் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒருவனுக்கு காணி இல்லை என்று சொன்னால் அவனுக்கு வாழ்க்கையே இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடு. ஆகவே பூரணமாக ஒருவனுடைய காணி உரிமை என்பது அவனுடைய தனித்துவம் மாத்திரமல்ல, அவனுடைய அடையாளம் மாத்திரமல்ல, அவனுடைய சமூக பொருளாதார கலாச்சார எல்லா உரிமைகளையும் உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக இருப்பதுதான் காணியாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட பரம்பரையாக வாழ்ந்து வந்த இடங்கள் துரதிர்ஷ்டவசமாக மிகவும் மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்ட முறையில் அப்பட்டமான மனித உரிமைகள் மீறல்களுக்கு ஊடாக கையாளப்பட்டிருப்பதை அல்லது அது கையகப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அதாவது கிழக்கு மாகாணத்திலே காணிகளை இழந்து பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், பல வேதனைகளை அனுபவித்து இருக்கிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் சில விஷயங்களை உங்களோடு இன்றைக்கு நான் கலந்துரையாடலாம் நினைக்கிறேன். சர்வதீன் போன்றவர்களும் இங்கு இருக்கிறார்கள். ஆகவே நான் நினைக்கிறேன் யுத்தத்துக்கு பிற்பட்ட மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன் இராணுவமயமாக்கல் இருக்கலாம். மக்களுடைய குடியிருப்பு காணிகள் இராணுவமயமாக்கலின் ஊடாக கையாளப்பட்டு இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையிலே மீண்டும் அந்த மக்களுக்கு அந்த காணிகளை எவ்வாறு நாங்கள் பெற்றுக் கொடுக்கலாம் அல்லது அந்த காணிகளை அந்த மக்கள் மீண்டும் தங்களுக்கு பெற்றுக்கொள்வதிலே எவ்வாறான ஒரு சவால்களை எதிர்நோக்குகிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த போராட்டத்திலே ஈடுபடுகின்ற மக்களாகவும் இருக்கலாம், மனித உரிமை செயற்பாட்டாளராகவும் இருக்கலாம். இந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்ற மக்கள் தொடர்ச்சியான ஒரு அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்றுதான் அவர்களுடைய நடமாடுகின்ற சுதந்திரம் மட்டுப்படுத்தப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே, சுதந்திரமாக கதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மறுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே தொடர்ச்சியான ஒரு அச்சுறுத்தல்களுக்கும் அடக்குமுறைகளுக்கும் உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இப்படியான ஒரு சூழ்நிலையிலே தான் நான் நினைக்கின்றேன், இப்படியான ஒரு எங்களுக்குள்ளே ஒரு பிணைப்பை ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி கொண்டு எப்படி இந்த செயற்பாட்டை நாங்கள் தொடர்ந்து செல்லலாம். ஆகவே மக்களாகிய நீங்கள் மனித உரிமை ஆணைக்குழுவை பொறுத்து வித்தியாசமாக முறைப்பாடுகள் வருகின்றது. உதாரணமாக அரசு திணைக்களங்களினால் கையாளப்படுகின்றது. தொல்பொருள் என்ற அடிப்படையிலே மக்களுடைய காணிகள் சூறையாடப்படுகின்ற என்ற அடிப்படையிலும், அதே போல் வன இலாகா என்ற அடிப்படையிலும், அதே போன்று இன்னும் பல அபிவிருத்தி திட்டங்கள் என்ற அடிப்படையிலும் மக்களுடைய குடியிருப்பு காணியாக இருக்கலாம், மக்களுடைய விவசாய காணியாக அல்லது மக்கள் பரம்பரை ரீதியாக அனுபவித்த இடங்களாக இருக்கலாம். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இப்படியான திட்டத்திற்கு ஊடாகவும் மக்களுடைய காணிகள் அபகரிக்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் தொடர்ச்சியாக காணக்கூடியதாக இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையிலே மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் முக்கியமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்கள் வாழ்வதற்கான அல்லது விவசாயம் செய்வதற்காக அல்லது பண்ணை தொழிலை செய்வதற்கான அல்லது இதர தொழில்களை செய்வதற்கான எந்த ஒரு சூழலும் மற்ற ஒரு நிலையிலே ஒரு வறுமை கோட்பாட்டுக்குள் வாழக்கூடிய ஒரு துப்பாக்கியமான நிலைக்கு தள்ளப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே உயிர் வாழ்கின்ற உரிமை என்பது ஒரு மனிதனுடைய மிகவும் முக்கியமான ஒரு உரிமையாக, ஒரு அடிப்படையாக உரிமையாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே உயிர் வாழ்கின்ற உரிமையை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் வேறு எந்த உரிமைகளையும் அனுபவிக்கக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாத ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே குச்சவெளியில ஆத்திக்காடு தெரியாது, இதுல ஆத்திக்காடுல 75 ஏக்கர், இந்த நாகபிரான் கோவிலும் 85 ஏக்கரையும் சேர்த்து நீலாவதிக்கு ஒரு தேரோ செய்திருக்கிறார். திரியாலில தேரோமார் கனடிடங்களை பொதுமக்களின் பெர்மிட் காணிகளை உறுதி காணிகளை பிடித்திருக்கிறார். இந்த பிடித்த காணிகள் முறையான சட்ட முறையில் தேரோவுக்கு வழங்கப்படவில்லை. ஒரு காணி ஒருவருக்கு சொந்தமாக இருக்கும் போது இன்னொரு ஆவணம் வழங்க முடியாது. அதுக்கு உதாரணமான வழக்கு சீனி தம்பி வர்சஸ் அகமது லவ்வை. ஒரு காணிக்கு 2 பெர்மிட் கொடுத்திருந்தார்கள் அம்பாறை. தீர்ப்பு முன்னைய காணி முறையாக ரத்து செய்யப்பட்டுத்தான் எனக்கு வழங்கப்பட்டது என்றதை 2வது நபர் பெர்மிட் எடுத்தவர் ப்ரூவ் பண்ணணும். இப்ப இந்த தேர்வை ப்ரூவ் பண்ணவனும் முறையாக என்னுடைய காணியை ரத்து செய்து, அதாவது
தமிழ் மக்களுடைய காணியை முறையாக ரத்து செய்துதான் எனக்கு வழங்கப்பட்டது என்பதை அந்த தேர்தல் நிரூபிக்க வேண்டும். அதனால் நிரூபிக்க முடியாது. கேன்சல் நோட்டீஸ் உங்களுக்கு வந்ததா? இல்ல. ஆகவே இந்த வழக்கை நாங்கள் சைட் பண்ணி அதை வெல்லலாம். அடுத்ததாக ஆர்கியாலஜிக்கல் சட்டம், அதாவது தொல்லியல் சட்டம், ஆன்டிகுவாரிட்டி ஆக்ட், இதுல 34வது விதி ஒரு முக்கியமான ஒரு தனியார் காணியையோ ஒரு பெர்மிட் காணியையோ காணி சுவீகரிப்பு சட்டத்துக்கு கீழே தான் தொல்லியல் திணைக்களம் காணியை எடுக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்பட்டது. நீ கசட் பண்ணலாம், ஆனால் சுவீகரிக்கும் போது சுவீகரிப்பு, அதாவது காணி எடுக்கும் போது சுவீகரிப்பு சட்டத்துக்கு கீழே தான் சுவீகரிக்க வேண்டும். ஆனால் அது திரியாயை பொருத்தமல்ல, மேற்கொள்ளப்படவில்லை. ஆகவே தன்னிச்சையாக இன வெறியுடன் அங்கு நடந்து எங்களுடைய மக்களின் காணி பறிக்கப்பட்டிருக்கு, சுவீகரிக்கப்படல் பறிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இதற்கு எதிராக நாங்கள் 34க்கு கீழே ஆர்கியாலஜிக்கல் சட்டம் 34வது பிரிவுக்கு கீழே எங்கள் காணி சுவீகரிக்கப்படவில்லை. இதன் மூலம் எங்களுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளது. இதை மீறியவர்கள் பிரதேச செயலாளர், காணி அமைச்சு, லேண்ட் கமிஷன் ஜெனரல், இது இவங்களை 3 பேரையும் நாங்கள் போடுவோம். ப்ரொவின்சியல் லேண்ட் கமிஷனரை போடுவோம். ஏன் இவர்கள் தடுக்கவில்லை? இவர்கள் அவர்களுக்கு அடிவரடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ப்ரமோஷன், அவருடைய பதவி நிலைப்பு, இதற்காக இப்படியான பெரியாரிலிருந்து சலுகைகளை பெறுவதற்காக அவர்களின் அடிவருடிகளாக அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் உடனடியாக இதுக்கு எங்களுடைய அடிப்படை உரிமை மீறலுக்கு வழக்கு வைக்க வேண்டும். அவ ஒரு காணிக்கு 2 ஆவணம் இருக்க முடியாது. சரி, இப்ப உங்களோட கேள்வி இருந்து வரும். இந்த நேரத்திலே